பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்கள் மத்தியிலே நாங்கள் தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே இருந்துவிட்டு இந்த நல்ல நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் காத்து நிற்கிறீங்களா? தேவன் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். நீங்கள் ரொம்ப கேள்விக்குறியோடு ரொம்ப போராட்டத்தோடு நான் அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் இந்த காலையில் உட்கார்ந்து யோசனை செய்துட்டு இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலே நீங்கள் அந்த வார்த்தையை கேட்குறீங்களா? நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கைக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்த ஒரு அருமையான ஜீவனுள்ள வசனமாக இருக்கிறது. நாங்கள் அந்த வசனத்தை கேட்போமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன்னை தேடி வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்கு இருண்டு போய் கிடக்கிற, வேதனையோடு இருக்கிற, மிகவும் தடுமாற்றம் நிறைந்ததாய் இருக்கிற இந்த வசனத்தை தேவன் உனக்கு அனுப்புகிறார். அந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை பிரகாசிப்பிக்கிறதற்கு, அந்த இருளான காலம் போல, இருளான நிலை போன்று இருள் நிறைந்ததான ஒரு கடுமையான சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து தேவனுடைய வசனம் சொல்கிறது, எழும்பி நீ பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது. உனக்குள்ளே ஒளியான தேவன், இந்த வானத்தையும் பூமியை படைத்தவர், இருண்டு போன உலகத்தை தேடி வந்த இறை மகனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் உனக்குள் இருந்து பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். உன் மனக்கண்களை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். நீ வேதனை அடைந்து மிகவும் கண்ணீர் நிறைந்த வழிகளுக்கூடாக கலக்கம் அடைந்து போய் மனம் முறிவடைந்து மனம் சோர்ந்து எழும்ப முடியாத ஒரு நபராய், வியாதியின் மீண்டிருக்க முடியாதபடி, வேதனையின் உச்சக்கட்டத்திற்குள் கடந்து போய் அதிலிருந்து மீண்டு கொள்ள முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? தெய்வம் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கப் போகிறது. ஒரு அருமையான சாட்சியை கடந்த நாட்களிலே கேள்விப்பட்டேன். ஒரு இளம் பெண், அவள் தன்னுடைய 10வது வயதிலே தன்னுடைய பள்ளி மாணவனோடு பழக்கத்தை அங்கே வைத்து கொண்டாள். அவளுடைய உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் வலுவடைய ஆரம்பித்தது. 10வது வகுப்பு தாண்டினால் அவளுடைய வாழ்க்கையிலேயே அங்கே கிட்டத்தட்ட 20 வயதில் வந்தது. 20 வயதிலே வந்து அந்த வாழ்க்கையானது தன்னுடைய வாலிப காலத்தை ஒரு நபருக்கு அவள் அங்கே விட்டு கொடுத்தாள். அதன் விளைவாக காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஒரு பிள்ளையும் பிறந்தது. 20 வயசிலே திருமணம் செய்து கொண்டார்கள். 21வது வயதிலே குழந்தையை பெற்றெடுத்தார்கள். குழந்தை பெற்றெடுத்த ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா? அவள் எந்த மனிதனை நேசித்தாளோ, எந்த தன் பள்ளி மாணவனோடு பழகி தன்னுடைய வாழ்க்கையை அங்கே கொடுத்தாளோ, அந்த மனிதன் சொன்னான், 2 பேரும் இனி சேர்ந்து வாழ முடியாது, நாங்கள் டிவோர்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொல்லி 2 பேரும் பிரிவதற்கு தீர்மானித்து விட்டார்கள். வாழ்க்கையின் கொடூரம் பயங்கரமாயிருந்தது. மிகவும் தனித்ததாய் அவள் தடுமாறி போயிருந்தாள். என்ன செய்வதென்று தெரியாதிருந்தாள். குழந்தையுடைய வாழ்க்கையிலும் அந்த பிள்ளை ஒரு அப்நார்மல் பிள்ளையாக இருந்தது. அந்த பிள்ளைக்கு எப்படி அவள் பராமரிப்பதென்று தெரியாமல் தடுமாறினாள், கண்ணீரோடு இருந்தாள். யாரோ ஒருவர் சொன்னது நிமித்தம் ஒரு தேவாலயத்திற்கு கொண்டு போய் அந்த தேவ மனுஷனிடத்தில் தன் பாரங்களை சொல்லி அழ ஆரம்பித்தாள். தன் வாழ்க்கை சிதைக்கப்பட்டதையும், தன் வாழ்க்கை உடைக்கப்பட்டதையும், தன் வாழ்க்கை சின்னாபின்னமாக்கப்பட்டு அவமானமாக்கப்பட்டு இருக்கிற அந்த இருள் நிறைந்த சோகம் நிறைந்த வாழ்வின் அந்த கதையை அந்த போதகருக்கு சொன்ன பொழுது ஒரு மனதுருக்கத்தோடு தேவனிடத்தில் மன்றாட ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம்! இந்த குழந்தை சுகமாக மாறியது. அவளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடியல் உண்டாக்குவதற்கு ஏதுவான வழிகள் திறக்கப்பட்டது. என் அன்பு பிள்ளையை, இந்த நாளிலும் நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போன்று பலவிதமான சூழ்நிலைகள், தனிமை என்கிற இருள், கண்ணீர் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், வேதனை என்கிற இருள், அங்கே கஷ்டம் என்கிற கடினமான நிலை, இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாய் கடந்து போய் எழுந்திருக்க முடியாதபடி தடுமாறிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தேவனுடைய வசனம் வருகிறது, எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்கிற ஆண்டவர் உங்கள் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் பாரத்தை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைகளை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே
மிகுந்த கண்ணீரின் வழிகளுக்கூடாய் வேதனையின் உச்சக்கட்டத்திலே தனிமையின் பாதையிலே உடைய மக்கள் ஆண்டவரை நடந்து கொண்டிருக்கலாம். நீர் ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை கனம் பண்ணும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இருதயத்தின் குமுறுதல்களும் ஆண்டவரே வாழ்க்கையின் அங்கலாய்ப்புகளுக்கும் பதில் உண்டாவதாக என்று செபிக்கிறேன். கண்ணீர் துடைத்து கரம் பிடித்து நடத்தும் தேவனே, நீர் ஒருவர் கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே நீர் தயவாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் உடைய கரத்தில் ஒப்படைத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.